யாக்கோபு அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இளைப்பாறுதல் தர அந்த கல் பயன்பட்டது. படுக்கிறான். இப்போ அவனுக்கு சொப்பனம் வருது. சொப்பனத்தில் ஏணி வைக்கப்பட்டிருக்கு. தேவதூதர்கள் ஏறுகிறாங்க, இறங்குறாங்க. பிரியமானவர்களை வாசியுங்கள் 18வது வசனம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக இங்க யாக்கோபுக்கு தலை சாய்க்க பயன்பட்டவர்கள் ஒரு முக்கியமான தேவ செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த கல்லு லூசுங்கிற இடத்துல இன்னைக்கு மற்ற லூசுங்களோடு கூட கீழே தரையா கிடந்துச்சு. அந்த கல்லை எடுத்து ஏதோ அவனுக்கு அன்றைக்கு இளைப்பாறுதல் தரகன்னு ஒரு ராத்திரி அவன் தலை வச்சு படுத்தான். மூன்றாவது அந்த கல் அப்படியே போட்ட அந்த கல் மற்ற கல்லோட கல்லாக போயிருக்கும். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம் அங்கே நடக்குது. அதிகாலையில் எழுந்து அந்த கல்லை நிமித்தி தூணாக நிறுத்துகிறான். அப்போ மூன்றாவது இன்றைக்கு அந்த கல் நினைக்கப்படுவதற்கு காரணம் யாக்கோபு வெறுமனே தலை வைத்து படுத்ததினாலே அல்ல, அந்த கல் தூணாக நிறுத்தப்படுகிறது. இன்னைக்கு சில ஊழியத்தில் உதவியாக இருப்பீங்க, இல்லை ஏதோ கற்றுக்க செய்வீங்க, இல்லை காணிக்க தசமாக பாங்க குடிப்பீங்க. ஆனால் இன்னும் படுத்து தான் கிடக்கிறீங்க, தரையாக இருக்கிறீங்க, உலகத்தோடு உலகமாக இருக்கிறீங்க, உலக வேஷத்தோடு உலக வேஷமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்கிறாங்க. நிமிர்ந்து நிற்க முடியலை. பேதுரை பற்றி யோவானை பற்றி சொல்லியிருக்கோம். சபைக்கு தூணாக எண்ணப்பட்ட கேபா யோவான். நீங்க தூணா இருக்கீங்களா? சபை சத்தியத்துக்கு தூணா இருக்கு, தூணும் ஆதாரமா இருக்கு. நிமிர்ந்துட்டீங்களா? இல்லை படுத்து கிடக்கீங்களா? சிலர் பயந்து சபைக்கு வரும்போது மாத்திரம் கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஃப்ரெண்ட்ஸை மாதிரி வேஷம் போட்டுக்கும். பச்சோந்திங்க அது ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண நான் சொல்லலை, வேஷம். கோயிலில் இருக்கும்போது அவங்களாம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இந்த பிள்ளைங்களை பார்க்கணும். இல்லை பிரியமானவரை, எழும்பிடணும். அவர் நம்மை தூணாக நிறுத்தணும். அவர் தெரிந்து கொண்டார், பயன்படுத்தினார், தூணாக நிறுத்தி. அந்த கல்லை எப்படி அவர் தூணாக நிறுத்தியிருப்பார் நான் யோசித்து பார்த்தேன். குழி தோன்றாரு. என்ன ஆயுதம் வச்சிருந்தாரு தெரியல. காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் பிரியமானவர் அந்த தூண் நிற்கணுமே. குழி தோண்டி ஆழமாக தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த கல்லை வைத்து அங்கே இருந்த சின்ன சின்ன கல் மண்ணெல்லாம் போட்டு இடிச்சு மிதிச்சு அந்த கல் விழுந்துடக்கூடாது. பிரியமானவர் இயேசு பயன்படுத்தின மாத்திரம் போதாது, அந்த கல்லை நிறுத்துகிறார்.